காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கு தொடர்பான போலீசாரின் விசாரணை திருப்திகரமாக இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை சந்தித்து மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை, யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண்களை பற்றி அவதூறாக பேசியதால் அவரை போலீசார் கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் கொலை தொடர்பாக போலீசார் தொடர்ந்து புலன் விசாரணையில் ஈடுபட்டு வருவதாகவும் விரைவில் உண்மையான குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் என்றும் தெரிவித்தார். ரெண்டு விஷயங்க. இந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறார், அதுக்கு ஆதாரம் இருக்குது, கைது பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த கொலை பண்ணதில் கொலை வழக்கு என்பது இதை எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, 302 ஐபிசி. இந்த 302ல் ஒரு வழக்கை புலன் விசாரணை செய்து உண்மையான குற்றவாளியை நீதியின் முன் நிறுத்தணும். அப்போ சட்டத்தில் நிறுத்தும் போது யாரையாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த விசாரணை ஏற்கனவே 7 படை, இப்போது 10 படைக்கு மேலே அமைச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய துப்பு துளங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த செய்தி முழுமையாக வரட்டும். நாங்களும் அதில் ஏன் அவசரம் காட்டலாம், ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. நாம் போய் புலன் விசாரணை போய் தலையிட வேண்டாம். அவர்கள் நியாயமாக என்ன நடந்ததோ அதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், எங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர் குற்றவாளியாக இருந்தால் சட்டத்தில் முன் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆகையால் ஓரிரு தினங்களில் கண்டுபிடித்து விடுவோம் என்று எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள்.